பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே. கரங்களை தட்டி சொல்லுவோம், என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எல்லாரும் எழுந்து இருக்கிறார், எழுந்து சொல்லுவோம், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, சொல்லுவோம், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பா உம் சந்நிதியில்தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா உம் சந்நிதியில்தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே, எப்போது எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே, ஏங்குதையா ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, இங்கு எண்ணமெல்லாம் இங்கு ஏக்கமெல்லாம், இங்கு எண்ணமெல்லாம் இங்கு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பா உம் சந்நிதியில்தான் கண்களை மூடி சொல்லுங்க, ஆக மகிழ்ந்து களி கூறுவே, எப்போது உம்மை காண்பேன். ஆசையோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் எப்போது உம்மை காண்பேன். ஒரு விசை சொல்லுங்க, எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், எஜமானனே எஜமானனே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ராஜனே, எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல். கண்களை மூடி சொல்லுங்க, இந்த வருஷம் எங்க எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்
எப்பொழுது உம்மை காண்பேன். ஆசையோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் எப்பொழுது உம்மை காண்பேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. எப்பொழுது உம்மை காண்பேன். ஏங்குதப்பா என் இதயம், ஏங்குதப்பா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி 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 ஐயா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லும். அல்லேலூயா நன்றி ஆண்டவரே. நல்ல இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய எங்கள் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தம் நாங்கள் செய்யும்படியாக தகப்பனே இந்த காலை வேளையில் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரிசனமாக வேண்டுமாய், எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீ இடைப்பட வேண்டுமாய் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவுடைய ஆகாரத்தை புசித்தவர்களாய் நாங்கள் திருப்தியோடு நாங்கள் இந்த நாளை ஆண்டவரே எங்களோடு திருப்பி அனுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனை எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நீர் இறங்கி வந்து ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உடைய நாம மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீ ஆவிக்குள்ளாய் கொண்டு செல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் நீர் செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை தேசத்திற்காய் நம்முடைய ஆலயத்திலே கூடி காலை 10 மணிக்கு தொடங்கி 12 மணி வரையிலும் ஜெபிக்கிறார்கள். பைபிள் ஸ்டடி வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள்.
காத்திருப்பு ஜெபம் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். வாரந்தோறும் நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5:45 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் நடைபெறும். இரண்டாவது ஆராதனை அதைத் தொடர்ந்து 10:30 மணி வரையும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரையும் நடைபெறுகிறது. மாலை ஆராதனை மாலை 6:45 மணியிலிருந்து 8:15 மணி வரையில் முடிவடையும். நம்முடைய சபையிலே இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற குடும்ப ஆசீர்வாத கூட்டம் கடந்த 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும் ஏற்கனவே தீர்மானித்தபடி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி நாள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் கடைசி நாள் இன்றைக்கு மாலை சரியாய் 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களால் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாத்திரமல்ல, 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையிலே மாலை பிஸ்னஸ் மீட்டிங் நடைபெறும். மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறக்கூடிய இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கிலும் அநேகர் கலந்து கொள்வது கிடையாது. 1 மணி நேரம் ஆலயத்திலே கூடி மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய தேவைகள் ஜெப குறிப்புகள் ஏதாயிலும் இருக்குமே, ஆனால் நீங்கள் மாலை நடைபெறக்கூடிய அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் கலந்து கொண்டு எங்களோடு கூட நீங்களும் ஜெபித்து இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளை திறக்கும்படியாய் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வரும்படியாய் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்படியாய் பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையில் ஏற்கனவே அறிவித்தபடி வருகின்ற மே மாதம் ஜெருசலேம் செல்லும்படியாய் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு சில குறிப்புகளை நமக்கு அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். வர விருப்பம் உள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மே மாதம் செல்லும்படியாக இருக்க அந்த ஜெருசலேம் ட்ரிப்புக்கு வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்றேன். பல முறை என்னை நீங்கள் சந்திச்சிருப்பீர்கள் இந்த இடத்துல. ஐயா இங்கே அறிவித்தபடி மே மாதம் ஹோலி லேண்ட் ஜெருசலேம் விசிட்டுக்காக சில தயாரிப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுடைய கம்பெனி டெர்மினல் ஹோலி டூர்ஸு இந்தியாவில் பல இடத்துல இது செயல்படுகிறது. சென்னையிலேயும் எங்களுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் உண்டு, தாம்பரத்திலே. இந்த ப்ரோக்ராம் 11 நாள், அதாவது 9 இரவு தங்கும்படியாக 4 இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். ஈஜிப்டு, இஸ்ராயல், பாலஸ்தீன் அண்ட் ஜோர்டான், இந்த 4 பகுதிகளுக்கான எல்லா விதமான சௌகரியம் செய்து கொடுக்கின்றோம். உணவு, படுக்க, தங்குவது வசதி, 4 நட்சத்திர ஹோட்டல், அதாவது 4 ஸ்டார் ஹோட்டல் சொல்லிக்கிறோமே, அந்த அவ்விதமான ஹோட்டல், உணவு எல்லாமே நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். இது ஆண்டுடைய பிறந்து வளர்ந்து அதிசயங்களை அற்புதம் செய்த அந்த அற்புதமான அந்த இடங்களை காண ஒரு வாய்ப்பு நீங்கள் பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கான செலவுகள் ஒரு நபருக்கு எல்லாம் சேர்ந்து, சாப்பாடு வசதி எல்லாம் சேர்ந்து 88,000 ரூபாய் ஆகிறது. 88,000 ரூபாய். அதிலே நீங்கள் அட்வான்ஸாக 44,000 கொடுக்க வேண்டும். நீங்கள் போவதற்கு முன்பாக பகுதி 44,000 நீங்கள் கொடுத்தால் போதும். இதுக்கு தேவையான எல்லா மேற்கொண்டு எந்த விதமான நாங்கள் காசும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். இது 11வது நாள் நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள். சென்னையில் ஏறி விமானத்திலே சென்னையில் கொண்டாந்து உங்களை இறக்கி விடுவோம். 11வது நாள் நீங்கள் இருப்பீர்கள். 9 இரவு தங்குவீர்கள். ஆக இந்த அற்புதமான இடத்தை காண ஒரு வாய்ப்பு. நீங்கள் உங்களுக்கு போக விருப்பமாக இருந்தால் ஐயாவிடம் உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த ஜனவரி மாதம் 2வது ஞாயிறு முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வருமானங்களையும், உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2ஆம் தேதி முதல் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் 100க்கும் அதிகமான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடைசி நாள். பாஸ்டர் பிராங்க்லின் 9 நாட்களும் உபவாசத்தோடு கூட இருந்து ஆராதனை நடத்தி ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு கடைசி நாள் கூட்டம். நீங்கள் யாவரும் குடும்பமாய் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களுடைய பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். எருசலேமுக்கு போக விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை சகோதரர் பிரிட்டோவிடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வரும் பொழுது 10,000 ரூபாய் கொண்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸையும் கொடுப்பீர்களானால், அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வேண்டுமா இருந்தால் உடனடியாக செயல்படுங்கள். உங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படிக்கு முதல் அந்த ஏஜென்ட் சொன்ன மாதிரி 44,000 உடனடியாக கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த போகக்கூடிய பிரயாணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த இடங்களுக்கு கட்டாயம் போகணுமா என்கிற ஒரு கேள்வி உண்டு. கட்டாயம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது மெக்கா மீதினா மாதிரி கிடையாது. கட்டாயம் போய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வசதி இருந்து வாய்ப்புகள் இருக்குமானால், சரித்திரபூர்வமாக இயேசு கிறிஸ்து சரித்திரபூர்வமாக அவர் பிறந்த இடத்தையும் வாழ்ந்த இடத்தையும் அற்புதங்கள் செய்த இடங்களையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இன்னும் வைராக்கியமும் உற்சாகமும் வருகிறது. பெதஸ்தா குளத்தையும், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்த இடத்தையும், பேதுருவை கண்டுபிடித்த இடத்தையும், இப்படி எலியா 800 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இடத்தையும், கர்மேல் மலைகளையும் பார்க்கும் பொழுது இந்த வேதம் பொய் கிடையாது, இது சரித்திரபூர்வமானது, இது ஆதாரம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராமாயணமோ பகவத்கீதையோ எந்த புராணங்களைப் போல் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சரித்திரபூர்வமானவர். ஆகவேதான் உலக சரித்திரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னும். ஆகவே இது கட்டாயம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வசதிகள் இருக்குமானால், வாய்ப்புகள் இருக்குமானால், நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினால் போகலாம். இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த நாளிலும் வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் வரையிலும் வாசிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் உமக்காக இயேசுவே எந்தன் இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தோ, எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தோ, எந்தன் செயல்கள்
உடல் பொருள் ஆவி முன்னும் எந்த உடல் பொருள் ஆவி முன்னும் எந்த அருபெரும் மகிபனுக்கே எல்லாம் உமக்காக இயேசுவே எந்த இருதயமே எல்லாம் உமக்காக ஒளியை நீக்க இருளில்லை மனதை மாற்ற மனமும் இல்லை ஒளியை நீக்க இருளுமில்லை மனதை மாற்ற மனமும் இல்லை உம் புகழ் தேட வாழ்வனைத்தோம் உம் புகழ் தேட வாழ்வனைத்தோம் வாழ்வில்லை அதிலே பயனுமில்லை எல்லாம் உமக்காக இயேசுவே எந்த இருதயமே எல்லாம் உமக்காக சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி வரும் சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி வரும் நெஞ்சமே மகிழ்ந்து வாய் துதிக்கும் நெஞ்சமே மகிழ்ந்து வாய் துதிக்கும் நித்திய ஜீவனை பேற்றிடுவார் எல்லாம் உமக்காக இயேசுவே எந்த இருதயமே எல்லாம் உமக்காக பசியும் தாகமும் பறந்தே போகும் பரிசுத்தரவரை பாடிடுவோம் பசியும் தாகமும் பறந்தே போகும் பரிசுத்தரவரை பாடிடுவோம் கசந்த மனதை கலிக்க செய்வார் கசந்த மனதை கலிக்க செய்வார் வியாதிப்பட்டோருக்கு சுகமளிப்பார் எல்லாம் உமக்காக இயேசுவே எந்த இருதயமே எல்லாம் உமக்காக பரிசுத்தமுள்ள பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பூமியில் அனுப்பி தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து எங்களுக்காக வரப்போகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலே எங்கள் சபையில் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போகாதபடி எல்லாரும் உடைய நாமத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஐயா உமக்கு எதிர்கொண்டு வந்து பரமராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றம்படி ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை கொண்டு எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்தார். இந்த 3.5 ஆண்டுகளிலே ஆண்டவர் ஜனங்களோடு கூட ஓமையோடும் உதாரணங்களோடும் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதில் ஒன்று வாசித்த வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையிலும். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற தோட்டக்காரன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன்.
கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மில் ஞானஸ்நானம் பெற்று 20 வருடங்கள், 25 வருடங்கள், 30 வருடங்கள், 10 வருடங்கள், 5 வருடங்கள் ஞானஸ்நானம் பெற்று இத்தனை ஆண்டுகள் கடத்தி இருக்கிறோம். நம்மில் இத்தனை பேர் ஆண்டவருக்காக கனி கொடுத்திருக்கிறோம். கனி கொடுப்பது என்றால் என்ன? கனிகளுக்கும் வரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வரங்கள் நம்மை மேன்மைப்படுத்தும், பிரயோஜனமானது தான். ஆனால் வரங்கள் நம்மை உயர்த்தும், நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் வரங்களை உள்ளவர்கள் கனி கொடுக்காவிட்டால் வரங்கள் வீணாகிவிடும். கனி என்றால் ஒரு விதை உடையதாக இருக்கும். ஒரு கனி 1000 கனிகளை உருவாக்கும். ஆனால் ஒரு வரம் இன்னொரு வரத்தை உருவாக்காது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வரங்கள் 9, ஆவிக்குரிய கனிகளும் 9. கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அதை நான் சாப்பிட்டு, நன்றாய் சாப்பிட்டு, இந்த கொட்டையில் இருக்கிற இந்த கொட்டை வெள்ளை கலர் ஆகிற வரையிலும் அதை சாப்பிட்டு ருசித்து அந்த கொட்டையை தூக்கி ஒரு குப்பையில் எரிந்து விடுகிறோம். சில மாதங்கள் கழித்து அந்த குப்பை மேலே இன்னொரு குப்பை போட்டிருப்பாங்க. நன்றாய் காய்ந்து கொஞ்சம் ஏதாயிலும் ஒரு மழை வந்திருக்குமானால் கூட சில நாட்கள் கழித்து அந்த குப்பையில் ஒரு செடி ஒன்று முளைக்கும். அது மாஞ்செடியாக இருக்கும். யாரும் கொண்டு வந்து நாட்டவில்லை. அதனுடைய சுபாவம், தனக்குள் இருக்கிற ஜீவனை அந்த விதை ஒரு நாள் அடைக்கி வைத்துக் கொள்வது கிடையாது. அது எந்த இடம் என்று பார்ப்பது கிடையாது. நீங்கள் தெருவோரம் விதை வீசியிருப்பீர்களானால் தெருவோரத்தில் ஒரு செடி முளைத்திருக்கும். குப்பையில் வீசியிருப்பீர்களானால் குப்பையில் முளைத்திருக்கும். தோட்டத்திலே வீசியிருப்பீர்களானால் தோட்டத்தில் விளையும், முளைத்திருக்கும். கனியினுடைய சுபாவம் என்ன? தனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த கொட்டைக்கு இனிமேல் மதிப்பு கிடையாது, நம்ம வேலை முடிஞ்சது, காசு கொடுத்து வாங்கணும், சாப்பிட்டோம், ருசித்தோம். ருசி இல்லாமல் இருக்குமானால் பாதியிலே சாப்பிட்டு தூக்கி வீசி எறிவோம். என்னதான் பண்ணாலும் சரி, அந்த கொட்டை இருக்க அது தன்னையை சாக கொடுப்பதில்லை. தனக்குள் இருக்கிற ஜீவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. அந்த செடி முளைத்து சில வருடங்கள் கழித்து ஒரு முதல் வருஷத்தில் 5 அல்லது 10 மாம்பழம் கொடுக்கும். அடுத்த வருஷத்தில் பார்ப்பீர்களானால் அந்த மரத்தில் 50 கனிகள் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்தில் 100 இருக்கும். ஒரு 10 வருடம் 15 வருடங்களான மாமரமாக இருக்குமானால் அதில் ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்கும். ஒரு 25 வருடங்கள் கனி கொடுத்த ஒரு மரமானது ஏறக்குறைய 25,000 பழங்களை அந்த மரம் கொடுத்திருக்கிறது. இந்த 25,000 பழங்களும் எதிலிருந்து வந்தது சொல்லுங்க பார்ப்போம்? ஒரே ஒரு கொட்டையிலிருந்து. எதிலிருந்து வந்தது? ஒரே ஒரு கொட்டையிலிருந்து. இன்றைக்கு ஒரு சாது சுந்தர் சிங் மரித்ததினாலே உலகம் முழுவதிலும் இந்தியாவை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வெளிநாடுகளில் எங்கே போனாலும் இந்தியா என்று சொன்னால் அவர்கள் சாது சுந்தர் சிங் பிறந்த தேசம்தானே என்று கேட்பார்கள். இப்படி அநேக பரிசுத்தவான்களை குறித்து அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்தபடியினால் தோமா வந்து இந்த மண்ணில் மரித்திராவிட்டால் இந்த தேசத்தில் எழுப்புதல் இருந்திருக்க முடியாது. நம்மில் இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. தோமா இந்த தேசத்திற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்த பொழுது அவருக்கு பல எதிர்ப்புகளையும் மீறி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனங்களை உறுதிப்படுத்தினதனால் திரள் கூட்டமான ஜனங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆகவே தான் அந்த தோட்டக்காரனை பார்த்து, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரனானவர்
வந்து சொல்கிறாரு, இந்த மரத்தை வச்சு 3 வருஷம் ஆகுதியா, இதுவரை ஒரு கனி கொடுக்கல, இது இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, பூமிக்கு பாரமாக இருக்கு, இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, இதை என்ன பண்ணு, வெட்டி போடு என்று சொன்னார். உடனே தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா வேண்டாம், 1 வருஷம் இன்னொரு வருஷம் வாய்ப்பு கொடுங்கள். நான் இதை என்ன பண்ணுறேன், சுற்றிலும் கொத்தி எருவு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், 1 வருஷம் டைம் கொடுங்க. அந்த மரத்துக்காக அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசினான். இதை ஒரு ஓமை என்று ஆண்டவரே சொன்னார் பாருங்களேன். இந்த ஓமையை வைத்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகிறது, நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷங்கள் ஆகிறது, நம்ம எத்தனை பேர் வேதத்தை நன்றாய் வாசித்திருக்கிறோம், வேதத்தை ஒரு முறையாவது வாசித்திருக்கிறோமா? ஒவ்வொரு வருஷமும் நாம் தீர்மானிக்கிறோம், 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன், ஒரு அரை மணி நேரமாவது வேதத்தை வாசிப்பேன், இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நாம் தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தின்படி எத்தனை பேர் செயல்பட்டிருக்கிறோம்? நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் படிப்பார்கள், ஆதி ஆகமத்தை படித்து கொண்டே வருவார்கள், கொஞ்சம் தூரம் வந்த பிறகு யாத்திராகமத்தை முடிச்சிருவாங்க. லேவியராகம் படிக்கும்போது வெறுப்பாயிரம், போர் அடிச்சிடும். ஐயோ இதில் என்னென்ன பேர் ஒன்றும் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது, இதை சொல்லியிருக்கிறது எதையுமே நுழைய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிரேக் ஆகிரும். இன்னும் ஒரு சிலர், நிறைய பேர் நாளாகமத்தில் வந்து பிரேக் ஆகிடுவாங்க. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் வாசித்த உடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடாது. மறுபடியும் நீங்கள் வேதத்தை கண்டினியூஸாக வாசித்துட்டு போனீங்கன்னா தான் வேதம் உங்களுக்கு நன்றாய் விளங்கும். இன்னும் உங்களுக்கு சுலபமாய் நீங்கள் வெறுப்படையாமல் படிக்கணும்னா உங்களுக்கு சுலபமான வழியை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வருஷத்தில் குறைந்தது நீங்கள் 2 முறை வாசிக்க முடியும். தினந்தோறும் ஆதியாகமம் துவங்கி, ஆதியாகமத்தில் ஒரு அதிகாரமும், சங்கீதத்தில் 2 அதிகாரமும், சுவிசேஷ புத்தகங்களில் மத்தியில் ஒரு அதிகாரமும், அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தீர்களானால் 66 புத்தகங்களையும் வருஷத்தில் 2 முறை நீங்கள் வாசித்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் மூலம் 5 அதிகாரப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வருஷத்தில் குறைந்தது 2 முறை வாசிக்க முடியும். சங்கீதங்களை பொறுத்த மட்டில் சிறு அதிகாரமும் உண்டு, பெரிய அதிகாரமும் உண்டு. குறைந்தது அதில் 5 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் நிச்சயம் இது நிறைவேறும். வேதத்தை வாசித்த உடனே புரிய வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் வாசிக்க வேதத்தை வாசித்து விட்டு இங்கே வந்து உபதேசத்தை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு நன்றாய் விளங்கும். ஒருவேளை விளங்காமல் இருக்குமானால் நீங்கள் குறித்து கொண்டு வந்து எங்களிடத்தில் கேட்கலாம். இந்த வசனம் எனக்கு புரியவில்லை, இந்த பகுதி எனக்கு புரியவில்லை என்று கேட்கும் பொழுது நீங்கள் வேதத்தை வாசிக்க உங்களுக்கு உள்ளான மனுஷன் பலப்படுவதோடு மாத்திரமல்லாமல் அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையினா என்ன? உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் சுபாவத்தை பார்க்கிறவர்கள் அவர்களாகவே வந்து உன்னில் இப்படி மாற்றம் எப்படி ஏற்பட்டது? நிறைய வருடங்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 20-22 ஆண்டுகளுக்கு முன்பு கேபி பார்க்கில், புளியந்தோப்பு பக்கத்தில் கேபி பார்க்கில் ஒரு வாலிப பெண் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவாள். சின்ன பொண்ணு, சின்ன வயசு, பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவாள். அங்கே குழாயடியில் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி வரும், மாலையில் தண்ணி வரும். எல்லாரும் வரிசையாக பாத்திரங்களை முன்னாடியே வந்து இடத்த ரிசர்வ் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பித்த உடனே வரிசையில் இருக்காது, நேராக வந்து தண்ணி பிடிக்கும். யாரும் அந்த பொண்ணை கேட்க மாட்டாங்க. ஏன்னா பயங்கரமாய் கெட்ட வார்த்தை பேசுவா. ஐயோ அவன் 2 குடம் பிடிச்சிட்டு போயிட்டு என்ன இப்போன்னு சொல்லி ஒரு நாள் ஆலயத்திற்கு வந்தால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று தீர்மானித்தால், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று தீர்மானித்த உடனே அவள் முதல் செய்த காரியம் வரிசையில் கொண்டு போய் தன் குடத்தை வைத்தாள். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏய் இவ என்ன இன்றைக்கு வரிசையில் வைக்கிறாளே என்று சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் கவனித்தார்கள், அவள் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்றும் வரவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாக வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனோ தானோ என்று எது ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், உட்கார்ந்தோம், பாடினோம், ஆராதித்தோம், காணிக்கை கொடுத்தோம், தசமா கொடுத்தோம், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்ட திருவிருது எடுத்தோம், போனோம் என்பது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர், என்னை பொறுத்தமட்டில், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய ரட்சிப்பு இன்னொருவரை பாதிக்க வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு இன்னொருவரை பாதிக்காவிட்டால் உங்களுடைய ரட்சிப்புடைய ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற அர்த்தம். உன்னிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற அர்த்தம். அடுப்புக்கிட்ட ஸ்வீட்டு மேலே ஈ முக்கியம். அதே ஸ்வீட்டு எண்ணெயில் வேகும் பொழுது ஈ முக்காது. அந்த ஸ்வீட்டை வெளியே எடுத்து வச்சிங்கன்னா தான் ஈ முக்கியம். அதுவும் சூடாக இருக்கும் பொழுது ஈ வந்து மொய்க்கிறது கிடையாது. எண்ணெயில் வேகும் பொழுது அந்த ஸ்வீட்டாக தான் இருக்கும். வெளியே வைக்கும் பொழுது அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். குப்பையில் போடும் பொழுது ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் ஆலயத்திலே கிறிஸ்தவனாக தான் இருப்பான், வீட்டிலேயும் கிறிஸ்தவனாக தான் இருப்பான், வேலை ஸ்தலத்திலேயும் கிறிஸ்தவனாக தான் இருப்பான். எனக்கு இந்த வசனத்தை நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சபைக்கு, நம்முடைய சபைக்கு மைக்கேல் என்கிற ஒரு சகோதரன் வந்து கொண்டிருந்தார். அவர் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். அவருக்கு மைக்கேல் என்று பெயர் வைத்தோம். ஒரு கம்பெனியில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். சின்ன கம்பெனி தான், எக்மோரில் இருந்துச்சு. 2 வாரம் சர்ச்சைக்கு வரல அவர். ஒரு நாள் நான் அவரை அந்த எக்மோர் வழியாக போகும்போது திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு, இந்த மைக்கேல் 2 வாரமாக சர்ச்சைக்கு வரலையே, இவரை போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த கம்பெனி கேட்டாண்ட போய் நிறுத்தி அந்த கேட்டில் அந்த வாட்ச்மேனை பார்த்து கேட்டேன், கொஞ்சம் மைக்கேலை கொஞ்சம் கூப்பிடுங்களே அப்படின்னு சொன்னால். அந்த கம்பெனியில் ஏறக்குறைய ஒரு 25 பேர் தான் வேலை செய்வாங்க. அவர் சொன்னால், அந்த வாட்ச்மேன் சொன்னார், சார் இங்கே மைக்கேல்னு ஒருத்தர் இங்கே வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இன்ன இடத்துலேருந்து ஒரு டிவிஎஸ் 50 ப்ளூ டிவிஎஸ் 50 வருவார், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே. அவர் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் நடுத்தர உயரமாக இருப்பார், கொஞ்சம் மாநரமாக இருப்பார், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு அவர் சொன்னார். இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வர்ற, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து ஒருத்தர் வர்றது உண்மைதான், ப்ளூ கலர் டிவிஎஸ் 50 வர்றது உண்மைதான், நீங்கள் சொல்கிற அடையாளம் எல்லாம் உண்மைதான், ஆனால் அவர் பேர் என்ன கிடையாது, மைக்கேல் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, அவரை தான் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவருடைய பழைய பேர் மறந்து போச்சு. ஞானஸ்தானம் எடுத்து சில வருடங்கள் ஆகிறது. அந்த வாட்ச்மேன் சத்தமாக டே முன்சாமின்னு கூப்பிட்டாரு. என்ன சொல்லி கூப்பிட்டாரு? முன்சாமின்னு கூப்பிட்டாரு. உடனே இந்த மனுஷன் ஓடி வந்தார். ஓடி வந்து என்னை பார்த்தோன்னையும், பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர்னாரு. ஏன் பாஸ்டர் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாரு. ஏன் 2 பிரதர் 2 வாரமாக சர்ச்சைக்கு வரலையே, உடம்பு சரியில்லையே, என்னவோ நினச்சி தான் வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் கேட்டேன், நீ எப்படா கிறிஸ்துவனா மாறினேன்னு கேட்குறான். ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் வேலை செய்கிற இடத்துல வாட்ச்மேன் அவரை பார்த்து கேட்குறான், டே முன்சாமி நீ எப்படா கிறிஸ்துவனா மாறினேன்? உடனே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதித்தது என்ன தெரியுமா, இந்த மனுஷன் கிறிஸ்தவனாக மாறி 3 வருஷம் ஆனாலும் அந்த கிறிஸ்தவனான பாதிப்பு கம்பெனியில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு கூட தெரியல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான். வீட்டாண்டை இருக்கிறவங்களை போய் கேளுங்க. அன்னைக்கு ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு விசுவாசியை தேடி போனாராம். தேடி போன பொழுது அந்த வீட்டாண்ட போய் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்தாரா, பேரை பார்த்தாரு, தேடி போனவரை அப்படி ஏற இறங்க பார்த்தாரு. ஏற இறங்க பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் போயிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாராம். ஐயா இந்த 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 இன்னார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பேரை பார்த்தாராம். பேரை பார்த்த உடனே இவரையும் ஏற இறங்க பார்த்துருக்கிறாரு, போயிட்டுருக்கிறாரு. இன்னொரு பெரியவர் ஒருத்தர் வந்தாராம்.
பெரியவர் வந்தோடனே, ஐயா இன்னும் பேர் உள்ளவர் இங்கே இருக்கிறாரா? அப்போ அவர் கேட்டாரா, நீங்கள் யாருங்க? இவர் சொன்னாரா, நான் அவரோட கூட படித்தவன், நான் அவரோட படித்தவன், அவரை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே இந்த பெரியவர் சொன்னாரா, ஐயா யாருமே அவனை சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஆமாம், யாருமே அவனை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப மோசமானவன். அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க என்று சொன்ன உடனே, அவன் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க, அவன் பேரை சொல்றதுக்கே பயப்படுறாங்க, ஆளை காட்டுறதுக்கு பயப்படுறாங்க. என்ன கடைசியில் கத்தினார், தேடி வந்தவர் யாருன்னு சொன்னா, அவரும் ஒரு விசுவாசி. இந்த நபர் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவர். அப்போ அவர் சொன்னாரா, இவன் வெளியே வந்திருக்கிறாரு. வந்த உடனே, ஏய் வாடா வெளியே போகலாம், இருடா இங்கே தான் நில்லு. அவர் கேட்டிருக்கிறாரு, ஏண்டா உன்னை பேர் கேட்டால் இங்கே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உன்னை காட்ட மாட்டேங்கிறாங்களே, அதெல்லாம் விடுறா, வந்த விஷயத்த சொல்லு. நம்ம பேர் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு கூட நம்முடைய வீட்டண்டையில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுகிறதுக்கு என்ன காரணம்? நம்மள சாட்சி இல்லை, நம்மள சாட்சி இல்லை. நிறைய பேர், ஒருவர் இல்லை நிறைய பேர். தோட்டக்காரன் சொன்னா பாருங்களேன், இந்த வருஷமும் இருக்கட்டும், 2015ஆம் வருஷம் வரையிலும் உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்தது. ஒருவேளை 2015ஆம் வருஷம் இறுதி வரையிலும் ஆண்டவர் ஒருவேளை பொறுத்திருந்து பார்த்திருந்து கனி கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்திருந்து, இன்றைக்கு 2016ஆம் வருஷத்துல இந்த மரம் பூமியை கெடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, இது நிலத்து, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நீங்கள் கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்வீர்களானால், அம்மா இங்கே கவனிங்க, சில பேர் தூங்குறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் எழுப்பி விடுங்கம்மா. நான் யாரை சொல்றேன்னு தெரியும். தூங்குறவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுப்பி விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலத்தை ஏன் கெடுக்கிறது? முதலாவது என்ன சொன்னாரு? வெட்டி போடு. அடுத்து என்ன சொன்னாரு? அது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? ஐயா, நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்ததா கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமில்லை என்று சொன்னால் நீங்கள் சமுதாயத்தை கெடுக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு துர்வாசனையை கொண்டு வருகிறீர்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, எப்பொழுதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற பெரும்பான்மையோர் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். வெள்ளிக்கிழமையானால் தலைமுழுகி விட்டு முகம் நிறைய மஞ்சளை பூசி ஈர துணியோடு கூட கோயிலுக்கு போன நிறைய பேர் உண்டு. 40 நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போனவர்கள் உண்டு. புருஷன் விரதம் இருக்கிறதுனால பெண்களும் விரதம் இருந்து அந்த விரத பக்தியோடு கூட தன் கணவன் போய் வரும் பொழுது அவருக்கு எந்த ஆபத்தை நேரிடக்கூடாது, சுகமாய் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி கணவனை காட்டிலும் அதிக பக்தியோடு இருந்த நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அந்த நாட்களில் இருந்த பக்தி இங்கே இல்லை. அதே பக்தி வேண்டும் என்பதற்கு சொல்லவில்லை, அந்த பக்தி இங்கே இல்லை. இல்லாமல்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதிலும் மோசமாய். என்ன காரணம்? கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. 2015ஆம் ஆண்டு வரை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்த்தார். 2015ஆம் ஆண்டு வரை உங்களில் கனி இல்லை, கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. சில பேர் பாருங்க, தகப்பா அப்பா வர்றாருன்னா வீட்டில் நிசப்தமாயிரும். வீடு ஒரு மிலிட்ரி மாதிரி. அப்பா இல்லைன்னா பிள்ளைகள் ஜாலியாக இருப்பாங்க, அப்பா இல்லைன்னா
அம்மாவும் ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா வர்றாருன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் வர்ற, கேப்டன் வர்ற மாதிரி தான். எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அப்பாவுக்கு அதை தொட்டா பிடிக்காது, இதை பேசினா பிடிக்காது, அதை பார்த்தா பிடிக்காது. அப்பா வீட்டுக்கு வந்தாலே பயம் பிள்ளைகளுக்கு. நிறைய பேர் வீட்டில் மிலிட்ரி ஆஃபீஸரை போல விளங்குவார்கள். இன்னும் சில டீச்சர்ஸ் வீட்லேயும் வந்து டீச்சர் மாதிரியே நடந்துக்குவாங்க. வீட்லேயும் வந்து தப்பு பண்ண பிள்ளைகளை பெஞ்சு மேலே ஏறி நில்லு, முட்டி போடு, கையை நீட்டுன்னு சொல்லி கொம்பு வச்சு அடிப்பாங்க. ஜீவியம் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே வீட்டிலையும் இருக்கிறார்கள். உனக்கு டீச்சராக இருக்கிற நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு மாற முடியலன்னு சொல்றது உண்மையானால், கிறிஸ்தவராய் இருக்கிற நீங்கள் ஏன் வெளியிலேயும் கிறிஸ்தவராய் வாழ முடியவில்லை? கிறிஸ்தவராய் இருக்கிற நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஏன் கிறிஸ்தவர் என்கிற சாட்சியை பெற முடியவில்லை? கிறிஸ்தவராய் இருக்கிற நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலோ, மற்ற புறஜாதியர் உங்கள் சொந்தக்காரருடைய இந்து கல்யாணத்துக்கோ இல்லை வேற கல்யாணத்துக்கு போனால் அவர்களுடைய எல்லா சடங்குகளையும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்களானால் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை, வெட்டி போட வேண்டிய மரமாக இருக்கிறீர்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க மாமனார் சொன்னாரு, எங்க மாமியார் சொன்னாரு. இன்னும் கூடுதலா இந்த வளைகாப்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்கள் கூட இந்துக்களை போலவே இளநியை வெட்டி என்னென்னமோ நலங்கு வச்சு என்னென்னமோ பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அருவருப்பான விஷயம், தேவனுக்கு பிடிக்காத விஷயம், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். இன்னும் சில பேர் கிறிஸ்தவர்கள் பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டா அதுக்கு ஒரு மஞ்சள் நீராட்டணும்னு வச்சு ஃபங்க்ஷனை வச்சு என்ன பத்திரிகைலாம் அடித்து ஃபங்க்ஷனை வைக்கிறது, இதுவும் ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். இந்த மஞ்சள் நீராட்டங்கிறது எப்போ வந்தது தெரியுமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சில ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை குழந்தைகள் திருமணம் நடைபெற்றது. 13 வயசு பையனுக்கு 8 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி இருக்கிற காலங்களில் கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவர்கள், கொஞ்சம் புத்தி உள்ளவர்கள், சின்ன குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானித்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆன உடனே ஊருக்கு தெரிவிக்கும்படி, உலகத்திற்கு தெரிவிக்கும்படி, என் மக பெரிய பிள்ளை ஆயிட்டா, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறா, நீங்கள் வந்து பெண் கேட்கலான்ற அறிவிக்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களில் மஞ்சள் நீராட்டம்னு ஒன்று வச்சாங்க. உலகத்துக்கு தன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே பெண்ணின் திருமண வயது குறைந்தது 21 என்று வைத்து விட்ட பிறகு 13, இந்த காலத்தில் 10 வயசுலாம் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிடுறாங்க. குழந்தைங்க விளையாடுற பிள்ளைகள், அதை கொண்டு வந்து அதுக்கு புடவையை கட்டி மேடையில் நிற்க வச்சு, ஐயோ பரிதாபம் பரிதாபம். இன்னும் சொல்ல போனால் உலகம் கெட்டு கிடக்கு. பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்தா 60 வயசு கிழமை 6 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான். உங்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிட்டதை நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லி இன்னும் தீமையை சேர்த்து விடாதீர்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கை எல்லாவற்றிலும், திருமணத்திலும், வளைகாப்பிலும், பிறந்த நாளிலும், மஞ்சள் நீராட்டிலும், வளைகாப்பிலும், எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்தவர் என்று விளங்க பண்ணுவோமானால் அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் யார் என்று சொல்ல வேணும். ஒரு தகப்பனார் தன் மகனை எல்கேஜி படிக்கிற பையனை பார்த்து அவனுடைய பையன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவனுடைய பெட்டிக்குள்ள 2 பென்சில் 2 ரப்பர் இருந்துச்சு. அப்பா கேட்டார் பையனை, டேய் 1 பென்சில் 1 ரப்பர் தானே வச்சு அனுப்பணும், இப்போ உன்னுடைய பாக்ஸுக்குள்ள 2 பென்சில் 2 ரப்பர் இருக்குதே ஏதுடான்னு கேட்டார். பையன் சொன்னா, பக்கத்து பெஞ்சு பையன்துப்பா, நான் எடுத்துன்னு வந்துட்டேன், அதனால செய்யக்கூடாது தம்பி, அந்த மாதிரி பக்கத்து பெஞ்சிலாம் எடுக்காது, தப்பு. அப்பாவை கேட்டதான் நான் நிறைய வாங்கி கொடுத்துருப்பேன்ல, அதனால் நீ போயிட்டு நாளைக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த பையன்கிட்ட இதை திருப்பி கொடுத்துரு, சாரி சொல்லி திருப்பி கொடுத்துரு, நான் உனக்கு வாங்கி தர்றேன். அடுத்த நாள் அப்பா அவனுக்கு 1 பாக்ஸ் நிறைய பென்சில் வாங்கிட்டு வந்தார், 1 பாக்ஸ் நிறைய ரப்பர் வாங்கிட்டு வந்தார். அப்போ பையன் கேட்டான், அப்பா ஏதுப்பான்னு கேட்டான். தகப்பன் சொன்னார், நான் ஆஃபீஸில் வந்து கொண்டு வந்தேன்டானார். எங்கேருந்து கொண்டு வந்தார்? எங்கேருந்து கொண்டு வந்தார்ல, கொண்டு வரல, திருடிக்கிட்டு வந்தார். அது ரொம்ப பாலிஷாக சொல்கிறார், எங்கேருந்து கொண்டு வந்தேன். அதாவது பையன் செஞ்சால் திருடு, இவர் செஞ்சால் திருடு கிடையாது. பிள்ளைகளுக்கு
நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசிரியர்கள் என்று மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். சிகரெட் பிடிக்கிறதை எங்கள் அப்பாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா எப்படி சிகரெட் பிடிப்பார், எப்படி பற்ற வைப்பார், எப்படி மூக்கில் விடுவார், எப்படி கொஞ்ச நேரம் புகையே வராமல் இருக்குங்கிறத பார்த்து பார்த்து குழந்தையிலேருந்து பார்த்து பார்த்து 14 வயசு வரும் பொழுது எனக்கும் பிடிக்கணும் போல ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளைகள் கெட்ட வார்த்தை யார்கிட்ட கற்றுக்கிட்டா? அம்மா அப்பா கிட்ட. கெட்ட வார்த்தையோட அர்த்தமே தெரியாது, ஆனால் கெட்ட வார்த்தை பேசும். அது சிந்தாதிரிப்பேட்டையில் நான் அந்த காலத்தில் ஊழியம் செய்யும்போது, ஐயோ, ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 3 வயசு தான் இருக்கும். இவர் பீடி பிடிச்சிட்டு பீடி அவன் வாயில் வைக்கிறாரு, இழுடாங்கிறாரு. பார்த்து அந்த காட்சி எனக்கு மறக்கவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தோட்டக்காரன் யார்? அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா சொல்லுங்க. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் அவர் கனி கொடுக்காத மரத்தை வெட்டும்படி சொன்ன பொழுது தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ரோமருக்கு எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறீர்கள், கனி கொடுக்காத மரமாய் இருக்கிறீர்கள் என்கிற ஆராய்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் வருஷம் பிறந்திருக்கிறது. 2015ஆம் வருஷம் வரையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்குமானால், கனி கொடுக்கிற ஜீவியமாக இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்க வேணும். வேலை செய்கிற இடத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். 19வது வயதில் யூனிவர்சிட்டியில் நான் வேலைக்கு போனேன். டைப்பிஸ்ட் கம் கிளர்க்காக போனேன். 10 ரூபா கூலி அந்த நாட்களில். சென்னை பல்கலைக்கழகத்தில் அதுவும் நான் எக்ஸாமினேஷன் விங்கில் இருந்ததுனால தினந்தோறும் மாணவர்கள் மாணவியர்கள் வருவார்கள். அங்கேயே காலேஜ் உண்டு, அதில் படிக்கிற வசதியான பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், சௌந்தரியமான பிள்ளைகள் உண்டு. பெரிய லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உண்டு. 11:30 மணிக்கு டீ டைமில் நாங்கள் 174 பேர் டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாரும் 11:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு வந்து 1/2 மணி நேரம் அங்கே எல்லாரும் கும்பலாக இருந்துக்கிட்டு போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. 77ஆம் வருஷத்தில், ஏறக்குறை 38 வருஷத்துக்கு முன்பு நான் டீ குடிச்சிட்டு அப்படியே பாடிக்கிட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போ இங்கே வாடான்னு என்னை கூப்பிட்டானுங்க. என்னென்னு, ஏன் எங்களோடையெல்லாம் நீ சேர மாட்டியான்னு. அவனுங்க சிகரெட் பிடிச்சிக்கிட்டு போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கேலி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. போன புதுசு சீனியர் ரேகிங் பண்ணுற மாதிரி அதில் ஒருத்தன் சொன்னால், என் கூட இருக்கிறவன் சொன்னான், டேய் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதடா, அவன் பைபிள் படிக்கிறவன், எப்போ பாரு பைபிள் படிச்சுட்டு இருப்பான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னால், இவன் 9ஆக இருப்பான்டான்னா. என்ன சொன்னா சொல்லுங்கண்ணே? 9ஆக இருப்பான் அப்படின்னா. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஷாக். இப்போ நான் 9 இல்லைன்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்ரோஷம் உள்ளுக்குள்ளேருந்து வருது. உடனே ஆவியானவர் சொன்னார், நீ கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும், இதை நீ தாங்கிக்கிடாட்டி வேறு எதை தாங்கிக்கிட போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஆஃப் ஆகிட்டு அமைதியாக இருந்தேன். கண்ணு கலங்கிருச்சு. இப்படி கொஞ்ச நாள் போகுச்சு. கொஞ்ச நாள் போன பிறகு சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து, அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை கூப்பிட்டானுங்க. அதுக்கு என்ன சொன்னாண்டே, அவனை கூப்பிடாதடா, அவன் ஒரு சன்னியாசின்னா. என் கல்யாணத்துக்கு வந்தானுங்க. கல்யாணத்தை பார்த்தானுங்க. பார்த்துட்டு போன உடனே பார்க்குறவனெல்லாம், என்னடா கல்யாணம், ஒரு பூ இல்லை, ஒரு பொட்டு இல்லை, மஞ்சள் இல்லை, குங்குமம் இல்லை,
மாலை இல்லை, ஒரு தாலி இல்லை, இதெல்லாம் ஒரு கல்யாணமாடா அப்படின்னு சொல்லி என்னை கேலி கிண்டல் பண்ணானுங்க. எல்லாத்தையும் எதையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக வந்துட்டேன். அதே வருஷத்தில் என்னோடு கூட திருமணம் பண்ணினேன். அடுத்த 2 மார்ட்டின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் விக்டர்னு ஒருத்தன். அவனை 2 பேரும், ஒருத்தன் குடிகாரனானா, ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான், இன்னொருத்தன் தன் மனைவியை இழந்தான். நான் மாத்திரம்தான் இன்றைக்கு வரையிலும் மனைவியோடு தாலி கட்டலைனாலும் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூ அல்ல எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்தது, தாலி அல்ல எங்களுடைய வாழ்க்கையை இணைத்தது, மஞ்சள் அல்ல எங்கள் வாழ்க்கைக்கு மங்களத்தை கொடுத்தது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுக்கு எல்லாமா இருந்தார். திருமணத்தில் அன்றைக்கு திருமணத்தில் அப்படி இருந்தோம், இன்றைய வரையில் அப்படியே இருக்கிறோம். என் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான், இப்படி தான் இருப்போம். சமீபத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் பயங்கரமாக நகையை பற்றி பேசுவார். நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவர் நகை போடாமல் தான் இருந்தார், அவங்க மனைவி நகை போடாமல், பிள்ளைகளும். அன்றைக்கு சொல்கிறாரு, கையில் பாரு மோதிரம் போட்டுங்க, என்கிட்ட காட்டுறாரு, மோதிரம் பாரு அப்படின்னு. நான் ஒன்றுமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. காலங்கள் மிக மோசமாகி கொண்டு வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும்படியான காலத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் மாயையும் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், மது, சாராயத்திற்கு மதுன்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற ஆரம்பத்தில் அது மகிழ்ச்சியை கொடுக்குமா, முடிவில் துக்கத்தை கொடுக்குமா. மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால மாவை எடுத்துக்கிட்டாங்களாம், துக்கத்தில் முடிகிறதுனால தூவை எடுத்துக்கிட்டாங்களாம். அதனால தான் அதுக்கு பேர் என்னவா, மது. மதுக்கு ஏன் மதுன்னு பேர் வந்துச்சுன்னா, குடிக்கும் பொழுது ஜாலியாக இருக்கும், முடிவில் போதை ஏறினதுக்கு பிறகு துக்கமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மதுவா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னை பொறுத்தமட்டில் வசனம் உண்மை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசப்படுது, நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வாலிப பிள்ளைகள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய ரட்சிப்பு உங்கள் பெற்றோரை பாதிக்க வேண்டும். சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய ரட்சிப்பு உங்கள் கணவரை பாதிக்க வேணும். சகோதரர் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய ரட்சிப்பு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாதிப்பை உண்டாக்க வேண்டும். சில வருடங்கள் கழித்து எனக்கு பத்திரிகை, கல்யாண பத்திரிகை கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆஃபீஸில் வந்து கொடுப்பானுங்க. பொதுவாகவே நான் இந்துக்கள் கல்யாணத்துக்கு போகிறது கிடையாது. யூனிவர்சிட்டியில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து கொடுக்கும்போதே சொல்லுவாண்டே, ஒரு பத்திரிகை வேஸ்ட் எங்களுக்கு தெரியும், நீ வரமாட்டேன், இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணுவல்லையே, அதுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பானுங்க. அந்த மொய் படத்தை எழுதி அனுப்பிடுவோம் நாங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கொடுக்கும்போது சொன்னா, டேய் என் கல்யாணத்துக்கு கட்டாயம் நீ வந்தாகணும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கடா, எப்படிடா வர முடியும், ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது. அதுக்கு ஒருத்தர் கூட வந்து சொன்னே, இந்த சாமியாரை போய் கூப்பிட்றியே, இந்த சாமியார் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் தாண்டா இருப்பார், இவர் கல்யாணத்துக்கெல்லாம் வரமாட்டார்றான்னா. கடைசியாக நான் ரிசைன் பண்ணிட்டு வரும்பொழுது என்னை எல்லாரும் ஜீசஸ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது தாடி வச்சுருப்பேன், வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பேன், வெள்ளை பேண்ட்டு ஜுப்பாவில் போவேன், திங்கக்கிழமையான வேஸ்ட்டு ஜுப்பாவில் போவேன். எல்லாரும் டே ஜீசஸ், சிகரெட் பிடிக்கிறவன் சிகரெட்டை மறைப்பான், என்னடான்னு ஏய் ஜீசஸ் வர்றாராம்மா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாலை போடுறவனுங்களை அந்த 40 நாளைக்கு தான் சாமி சாமின்னு கூப்பிடுவானுங்க. 41வது நாள் பேர் சொல்லி வாடா போடான்னு கூப்பிடுவான். ஆனால் கிறிஸ்தவன் அப்படி இல்லை. நீ கிறிஸ்தவனாக இருப்பதனால் ஆரம்பம் முதல் நீ முடிகிற வரை, சாகிற வரை உனக்குள்ள மரியாதை ஒருவரும் எடுக்கவே முடியாது. காரணம், நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடினா. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம், யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்பொழுது கனி கொடுக்க எப்பொழுது கனி கொடுக்க முடியும்? எப்படி கனி கொடுக்க முடியும்? நீங்களாகவே கனி கொடுக்க முடியாது. நீங்கள் இயேசுவோடு கூட நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாயின் வார்த்தைகள் கிருபையினால் சாரமேற்றப்பட வேணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உலகத்தானை போல பேசக்கூடாது. உலகத்தானுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உலகத்தான் பேசுவது போல் பேசக்கூடாது. உலகத்தான் பரியாசம் பண்ணுவது போல் நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை போல் இருக்கிறவர்களாய் மாற வேணும். என்னை பொறுத்தமட்டில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிக்கப்பட்ட நபருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுத்து, பாதிப்பை உண்டாக்கி, அவர்களையும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும்படியான வாழ்க்கைதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரன் இந்துல திருமணம் பண்ணியிருந்தார். அவர் ஏற்கனவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சகோதரன். மனைவி, முதல் மனைவி இல்லை, ரெண்டாவது திருமணம் பண்ணார். ரெண்டாவது திருமணம் பண்ணவர் இந்துல திருமணம் பண்ணிட்டாரு. எப்படியாகினும் ரட்சிப்புள்ள நடத்திடலான்னு பண்ணிட்டாரு. ஆனால் கல்யாணம் ஆகி ஏறக்குறைய 11-12 வருஷம் ஆகுது. அந்த அம்மா வரவே முடியாது. என்ன காரணம்? அவரோட பேசி பார்த்து சொன்னேன், பயங்கரமாக அடிப்பாரான் இவர். கோபம் வந்தா அந்த அம்மாவை, நீ அடியை நிறுத்துற வரை அவன் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறது நிமித்தம் சாட்சி இழந்து விடுகிறார்கள். மனைவி அடிக்கிறவன் ஒரு காட்டு மிராண்டி. மனைவி அடிக்கிறதும் செத்த பாம்பு அடிக்கிறதும் ஒன்று. என்னை பொறுத்தமட்டில் நான் முன்பெல்லாம் திருவிருந்து பொழுது சொல்லுவேன், மனைவி அடிக்கிறவங்க யாரும் திருவிருந்தில் பங்கு கொள்ளக்கூடாது. இப்போ சொல்றது இல்லை. முன்பெல்லாம் சொல்லுவேன் நான், மனைவி அடிக்கிறவங்க திருவிருந்தில் சொல்லுங்களேன் பங்கு கொள்ளக்கூடாது. நிறைய சகோதரிகள் நம்ம சபைக்கு வந்த பிறகு என்ன நல்லா சாட்சின்னு தெரியுமா, ஐயா இங்கே வந்த பிறகு தான் எங்கள் வீட்டுக்காரனை அடிக்கிறத நிறுத்தினாரு. ஏம்மா எப்படி? இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லை, ஒரு முறை அடிக்கிறதுக்கு கையை நோங்கினாரு, கொஞ்சம் இரியா நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கை கீழே இறங்கிருச்சு. பாஸ்டருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் மெய்யான கிறிஸ்தவராய் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் மனைவியை சொந்த சரீரமாக பாவிக்க வேணும். எனக்கு திருமணம் முடிந்து 34 ஆண்டுகள் முடிய போகிறது. இந்த ஏப்ரல் 2 வந்தா இதுவரையில் ஒரு முறை கூட நான் என் மனைவி அடிச்சது கிடையாது. செந்தார்பேட்டிலேருந்து அன்றைக்கு இருந்த வாலி பசங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் அக்காவை அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னடான்னா, நீங்கள் ஒரு அடி அடித்தா அக்கா 2 அடி அடிப்பாங்கன்னு பயம் உங்களுக்கு. அவங்க அடித்தா எங்கே தாங்க போகிறீங்க? நானும் அடித்ததில்லை, அடி வாங்கினதும் இல்லை. அப்போ உங்களுக்குள்ள சண்டே வந்திருக்கு, உங்களுக்குள்ள கசப்பு வந்திருக்கு. வந்த பொழுதெல்லாம் அடிக்கணும் போல அவங்க அண்ணன் கூட வந்து அடிப்பான். என் மனைவி அவங்க அண்ணன் அடிச்சிருக்கா, நான் அடிச்சதில்லை. சண்டை வந்தா என்ன நானும் அடிச்சுக்கிடுவேன். ஏன் தெரியுமா? திருமணம் பண்ண அந்த நாளில் கையை பிடிச்சி வாக்கு கொடுத்தேன், என் மனைவி என் சொந்த சரீரமாக பாவிப்பேன். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. மனைவி அடித்தாலும் பாவம், புருஷன் அடித்தாலும் பாவம். உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறதா இருக்க வேணும். இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனி கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும், வளைகாப்புல இயேசு அல்லாமல் நீங்களே செய்கிறீங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு தெரியும், பேரை சொல்ல விரும்பல, சில பேர், ஐயா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கய்யா போதையா, ஐயோ ஜெபம் பண்ணிட்டு உடனே ஐயா சாப்பிடுங்க கூட வந்து சாப்பிட வச்சு உடனே பேக் பண்ணி நான் அனுப்புறதாவே பார்ப்பாங்க. நிறைய என்னடானா வந்துட்ட பிற்பாடு தான் வந்து சொன்னேன், ஐயா பாஸ்டர் நீங்கள் போன பிறகு அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னமா நடந்துச்சு? ஐயோ இந்துக்கள் பண்ணுற மாதிரியே பண்ணாங்க பாஸ்டர். இதுக்கு தானா என்ன வேகமாக விரட்டுறது? இதுக்கு தானே இன்னும் சில வீடுகள் கிரக பிரவேசத்தில் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டீங்க, பாஸ்டர் சீக்கிரமாக சாப்பிடுங்க சாப்பிட முடிச்சு விரட்டி முடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு பசுவை உள்ளே கொண்டு வந்து அதை எப்படியாவது வைத்த குத்தி அதை கக்கா பண்ண வச்சு உச்சா போக வச்சு
அருவருப்பு. அருவருப்பா இல்லை இது? கேட்டா எங்க மாமனார் தான் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சார் வீடு கட்டுறதுக்கு, அவர் தான் ஐயா கொண்டு வந்தாரு அப்படின்னு. உங்க மாமனார்ட்ட உனக்கு சாட்சி இல்லை, உன்னை கண்டு பயப்பட வேண்டாமா? இதெல்லாம் எங்க மருமகனுக்கு பிடிக்காது, என் மகளுக்கு பிடிக்காது சொல்ல வேண்டாமா? ஏன் அப்படி சொல்லலை? நீ உங்க மாமனாரோட ஒத்து போற. கிறிஸ்தவனாய் உன்னை காண்பிக்கவில்லை, அதான் காரணம். மெய்யான கிறிஸ்தவனாய் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை நடத்தி மற்றவர்களை பாதிக்க வேணும். நேரம் கடந்து போகிறது. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதலாவது எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன. நான் வேகமாக கடந்து போறேன், நேரம் அதிகமாக கடந்து விட்டது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, சொல்லுங்க, அது உங்களுக்கு செய்யப்படும். யூனிவர்சிட்டியில் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பொட்டன்னு சொன்னவன் 9ன்னு சொன்னவனெல்லாம் கடைசியில் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்க ஆரம்பிச்சானுங்க. லாசர் ஜெபம் பண்ணி, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என்னோடு கூட வேலை செய்கிறவர் முதற்கொண்டு அதிகாரிகள் வரை என்னிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்கவே இல்லை. கிறிஸ்துவை விட்டு கொடுக்காததுனால்தான் 5 இன்கிரிமெண்ட் எனக்கு கட்டு, அதை பற்றி கவலைப்படலை. அப்படி விட்டு கொடுக்காமல் இருந்ததுனால்தான் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் கேட்கிற யாவையும் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஆண்டவர் சொன்ன எண்ணில் நிலைத்திருங்கள். அடுத்ததாக வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? முதல்ல அவரில் நிலைத்திருக்க வேணுமா, அடுத்து எதில் நிலைத்திருக்க வேணுமா? அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேணும். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பீர்களானால் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கோபம் வராது. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். கிறிஸ்துவின் அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீர்கள், மற்றவருடைய பசி ஆற்றுவீர்கள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பீர்கள், ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பீர்கள், மற்றவருடைய துக்கங்களை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுவீர்கள். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு வேண்டாம். நம்ம மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது, நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. இப்படி இருக்கும் வரை நீ கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். தோட்டக்காரன் சொன்னா, வேலைக்காரன் சொன்னா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் என்ன பண்றேன்? கொத்தி என்ன பண்றேன்? சொல்லுங்க. கொத்தி எரு போடுகிறேன். இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இந்த வருஷத்தில் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டாலும் சரி, கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இதை என்ன பண்ணலாம்? சொல்லுங்களேன். இந்த வருஷம் ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 2015ஆம் வருஷம் வரையிலும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது, உங்களுடைய நடக்கை எப்படி இருந்துச்சோ தெரியாது, உங்கள் பேச்சு எப்படி இருந்துச்சோ தெரியாது. நிறைய சந்தர்ப்பங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் கிறிஸ்தவன் ஒருவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் அவனை என்ன, டேய் நீ எல்லாம் கிறிஸ்தவனடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்தர்ப்பத்தில் எக்மோரில் 10 மணி சரியாக ஒரு 9:30 மணி இருக்கும் காலையில், தாம்பரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் வருது. கண்ணு தெரியாத 2 கண்ணு தெரியாத குருடன் பிச்சை எடுத்து கொண்டு போகிறார். அவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்குள்ளார வேகமாக ஜனங்க இறங்கி போனாங்க. அதில் ஒருத்தர் அந்த பிச்சைக்காரன் வச்சு கையில் வச்சிருந்த தட்டை தட்டிட்டாரு. காசெல்லாம் செதறிடுச்சு. எல்லாரும் ஆஃபீஸுக்கு போகிற 10 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகணுன்னு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அவரை கொண்டு வந்து ஒரு அங்கே இருக்கிற பெஞ்சில் உட்கார வச்சுட்டு கீழே விழுந்து போனேன் சிதறி போன எல்லா காயின் நாணயங்களையும் எடுத்து தட்டில் வச்சு நீங்கள் எங்கே போகணுன்ட்டு அவர்கிட்ட கையில் கொடுத்து அடுத்த ட்ரெயின் வந்தோடனே அதில் ஏற்றி விடுறதுக்காக நிற்கிற, ஐயா நீங்கள் போங்க. அந்த குருடை அவரை பார்த்து கேட்டான். எல்லாரும் போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் மாத்திரம் இருந்து எனக்கு உதவி செஞ்சீங்களே, நீங்கள் கிறிஸ்தவரா? என்ன கேட்டான்? நீங்கள் கிறிஸ்தவரா? அப்போ இவர் கேட்டார், அது எப்படி கிறிஸ்தவரா நீங்கள் கேட்குறீங்க? குருடனை பார்த்து கேட்டார்.
அதுக்கு குருடன் சொன்னா, எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் அந்த நாணயத்தை மிதிச்சிட்டு போனாங்க, தட்டிட்டு போனாங்க, அவங்க எல்லாரும் கண்டுக்கிடாம போனாங்க. ஆனால் நீங்கள் மாத்திரம் இருந்து என்னை உட்கார வச்சு இந்த காசெல்லாம் பொறுக்கி கொடுத்து நேரத்தை கூட பார்க்காம நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவராக தான் இருக்க முடியும். ஏன்னா கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும்தான் இந்த அன்பு உண்டு. அதுதான் பிதாவின் அன்பு. நேரம் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவங்க மிதிச்சிருந்தாலும் பரவாயில்லை, குருடன் ஒழுங்கு அவன் வஸ்திரம் நல்லா இல்லைன்னு பரவாயில்ல, அவன் கையை பிடிச்சு கொண்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சிதறி போன நாணயங்களை பொறுக்கி அவன் கையில் கொடுத்ததுனால கண்ணு தெரியாத குருடனுக்கு இவருடைய செயல் கிறிஸ்தவன் என்பது வெளிப்படுத்திற்று. கண்ணு தெரியாதவனுக்கு கூட நீ கிறிஸ்தவன் என்று விளங்கப்பட முடியும். கண்ணு தெரிஞ்சவன் தான் ஐயா பைபிள் தூக்கிக்கிட்டு போறவனே, வெள்ளை போட்டுட்டு போறவன கிறிஸ்தவன் பார்ப்பான். கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி விளங்கப்பட முடியும்? விளங்கப்பட முடியும் உன் வார்த்தையில், உன் செய்கையில். அல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள் எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆறாம் வசனம். இவ்வளவு கடினமாய் உபதேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு கடினமாக பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்படி பேசுறது கிடையாது. இந்த நாட்களில் பேசினா ஜனங்க வரமாட்டாங்க. எப்படியாவது போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஜாலயத்துக்கு வந்து இடத்த நிரப்பி பெஞ்சை தேய்ச்சா போதும், சேரை தேய்ச்சா போதும். அப்படி கிடையாது. எனக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எங்கள் சபைக்கு வர்ற எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, எல்லாரும் உடைய வருகையில் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ கொத்தப்பட வேண்டும், கொத்தப்பட வேணும். கொத்தும் பொழுது அந்த 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 கொத்துற அந்த அந்த என்ன சொல்ல ஆயுதம் இருக்க, அது வேறு குத்தம், தண்டை குத்தம், சில நேரம் காயப்படும். காயப்பட்டாலும் அவருடைய சிக்ஷை அற்பமா எண்ணாது. தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறது போல தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். 7ஆம் வசனம். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவனாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. அடுத்ததாக சிக்ஷிப்பான கடிந்து கொள்ளுதலான செய்திகள் இந்த நாட்களில் மறைந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பான செய்திகள் மறைந்து கொண்டிருக்கிறது. பூசி மொழுகிற செய்திகள், எல்லாவற்றிலும் ஒத்துப்போகிற செய்திகள் இன்றைக்கு வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தாலும் ஆண்டவனுக்கு வீடு தருவார், எப்படி இருந்தாலும் உனக்கு எல்லாவற்றையும் தருவார், எல்லாவற்றையும் தருவார். ஆனால் பரலோகம் தரமாட்டார். இப்படித்தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். பரலோக ராஜ்யம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அகலமான வாசல் கிடையாது, அது இடுக்கமான வாசல். சரி, கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த புருஷராயிருங்கள், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு கேட்கறது மாதிரி தான். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். எப்போ சொல்றாரு? விழித்திருங்கள். எதில் நிலைத்திருங்கள்? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திராவிட்டா நீ புருஷன் கிடையாது, அப்படிதான் அர்த்தம். அது புருஷராயிருங்கள், நிலைத்திராவிட்டா யாரு கிடையாது? ஆம்பளை கிடையாது, அப்படிதான் அர்த்தம். அது புருஷராயிருங்கள், தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எதில் நிலைத்திருக்கணுமா? அவரில் நிலைத்திருக்கணும், ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அடுத்து எதில் நிலைத்திருக்கணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். 4ஆவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், டைம் முடிஞ்சிடுச்சு.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். இந்தப்படியே யாருக்குள் நிலைத்திருங்கள்? கர்த்தருக்குள். ஐயா, நீங்க எங்க போனாலும், எந்த பப்புக்கு போனா கூட சரி, அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி, இன்னும் சொல்ல போனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி பார்ட்டி. எங்க பார்ட்டி? எங்கெங்கயோ வைக்கிறாங்க. ஐயா, எங்க வச்சாலும் சரி, நீ எங்க போனாலும் நீ கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேணும். ரைசலோ, நீ கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் அவங்களுடைய செயல்களோடு உன்னால் ஒத்து போக முடியாது. ரைசலோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒலிவ மரத்தில் 2 இருக்கு. காட்டு ஒலிவ மரம் 1, சுபாப ஒலிவ மரம் 1. அதே மாதிரி அத்திக்கா, எங்கள் கிராமத்தில் பேய் அத்திக்கான்னு ஒன்று ஒரு செடி இருக்கும். அந்த அத்திக்கா பார்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன? பேய் அத்திக்காம்பாங்க. அது கண்ட இடத்துல விளைஞ்சிருக்கும். ஆனால் அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அத்தி பூத்த மாதிரி இருக்கும். மரங்கள் 2 வகை, ஒலிவ மரம், காட்டொலிவ மரம். காட்டொலிவ மரத்தை கொண்டு போய் ஒலிவ மரத்தோடு ஒட்டி வைக்க முடியாது. அதனால தான் பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால், கிறிஸ்தவர்களானால் கிறிஸ்தவர்களாகவே வாழ வேண்டும், கிறிஸ்தவர்களாகவே சாக வேண்டும். அடக்கம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு கூட ஒரு ஐயா மறிச்சு போயிட்டாரு, வாய் பேச முடியாது. அவர் ரோமன் கேத்தட்ரியால் அடக்கம் பண்ணி, எனக்கு பிரச்சனை கிடையாது. நானும் பாஸ்டர் பிராங்கனும் போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த ஆத்மா உடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். அடக்கம் யார் பண்ணா என்ன? இந்து முறைப்படி பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தா குடிகாரனாக இருப்பான், விபச்சாரக்காரனாக இருப்பான், வேசிக்காரனாக இருப்பான். அவருக்கு கல்லறையில் இடம் வேணும். எங்கே வேணும் இடம்? ஏன் என்ன திரும்ப இவனுக்கு கல்லறையில் அடக்கம்னா பெரிய கௌரவம். ஐயா, நீ கல்லறையில் அடக்கம் பண்ணதுனால பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட முடியாது. எங்கே அடக்கம் பண்ணுற, எப்படி அடக்கம் பண்ணுறன்னு முக்கியம் கிடையாது. நீ சாகும் பொழுது எப்படி சாகிற, யாரா சாகிறங்கிறதா முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாகும் பொழுது கிறிஸ்தவனாக சாக வேணும், கிறிஸ்துவை உடையவனாய் சாக வேணும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனாய் சாக வேணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனாய் சாக வேணும். என்னில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால் யாரிலே நிலைத்திருக்கணும்? கர்த்தரிலே நிலைத்திருக்க வேணும். அவரில் நிலைத்திருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். எதிரில் நிலைத்திருக்க வேணும்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம். இவைகளுக்கு பிறகு அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஒரு சபையின் ஐக்கியம். இவைகள் தான் என் உபதேசம். இந்த உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், இவைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய சீஷராயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்ன, நீங்கள் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்னில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், உபதேசத்தில் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
2 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நினைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நான் சொன்ன இவைகளை மீறி நடக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நினைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான். போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுடைய முக்கியத்துவத்தை குறித்து பிரசங்கித்தேன். அதனால் தானோ என்னவோ தெரியாது, அல்லது குடும்ப ஆசீர்வாத கூட்டமானபடினால என்னவோ தெரியாது, போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இதே அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்தது. குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்களா, அல்லது காலையில் பிரசங்கம் பண்ணமே கர்த்தருடைய நாள், இந்த கர்த்தருடைய நாள் முழுசு ஆண்டவருக்குதான்னு சொன்னமே அதுக்காக வந்திருக்காங்களான்னு எனக்கு ஒரே குழப்பம். இப்பவும் குழப்பமாக தான் இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் தெரியும். அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் கடைசி நாள் கூட்டம், குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தெரியும் ஆவியானவர் எதில் கிரியை செஞ்சிருக்கிறார். குடும்ப ஆசீர்வாதத்தில் கிரியை செஞ்சிருக்கிறாரா, கர்த்தருடைய நாளில் கிரியை செஞ்சிருக்கிறாரான்னு சொல்லி வாசியுங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் யாரை உடையவனாக இருக்கிறான்? பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இந்த உபதேசத்தை மீறி ஆராதனைக்கு வராதபடிக்கு கல்யாணத்துக்கு போகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆராதனைக்கு வராமல் எந்த பண்டிகையும் கொண்டாடுகிறவன், எந்த விசேஷத்துக்கு போகிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இங்க வர முடியாட்டி நீ எங்க போறே அங்கே ஒரு ஆராதனை கலந்து கொள்ள வேணும். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை ஆராதிக்காதபடிக்கு நீங்க எதுக்கு உங்க நேரத்தை செலவழித்தாலும் அது சாபம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவனுக்கு தனிப்பட்ட ஆசை கிடையாது, கிறிஸ்தவனுக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. பிதாவின் சித்தம் செய்வதே அவன் விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் ஆகிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். காணிக்கை உயர்த்தி பிடிங்க. காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். காணிக்கை உயர்த்தி பிடிங்க. காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரோ. என்னோடு சேர்ந்து ஜெபம் சொல்லும். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக, நல்ல நிலமாகிய காணிக்கை பையில விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இதை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இதை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்தில் பார்த்து, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களும் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரோ. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. பாவியாம் என்னை நினைக்க வந்தான நான் எம்மாத்திரமையா. பாவி என்னை நினைக்க வந்தான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை பாடுவேன். என்னில் பாராட்டின உமதன்பு
பரிசுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியாம் என்னை வீழ்க மறுநாளே மாற்றமையா. பாவியாம் என்னை வீழ்க மறுநாளே மாற்றமையா. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை பாடுவேன். தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை பாடுவேன். எந்த பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தாயை பெருத்த என் தேவா ஜீவமாத்தையாம் தேற்றுவில்வே. பாவியாம் என்னை நினைக்க மாற்றமையா. பாவியாம் என்னை நினைக்க மாற்றமையா. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை பாடுவேன். தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை பாடுவேன். இருவருந்து காரணியரும் முதல் 3 வரிசையில் இருக்கிற சேர் எடுத்துருங்க.